ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ போன வாரம் ஃப்ரைடே எடுத்த வீடியோ தான். ஒரு ஷாப்பிங் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். பாப்பாவுக்கும் தம்பிக்கும் ஃப்ரைடே வந்து ஸ்கூல் இருந்தது. ஸ்கூல் போயிட்டு வந்த பின்னாடி ஈவினிங்காக தான் கடைக்கு கிளம்பணும். வீட்டில் கொஞ்சம் கிராசரி ஐட்டம், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ்லாம் காலி ஆகிடுச்சு. அதை வாங்கிறதுக்காக வந்திருக்கோம். என்னுடைய சேனலில் நிறைய யூஸ்ஃபுல்லான சமையல் வீடியோ, அதுக்கப்புறம் ஷாப்பிங் வீடியோலாம் போடுறேன். கண்டிப்பாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்னைக்கு வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு பசங்க ஸ்கூல்லேருந்து வந்ததும் ரெடி ஆகிட்டு கடைக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் போன கடை வந்து பாடி சரவணா ஸ்டோருக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து 5வது ஃப்ளோரில் நம்ம மளிகை ஐட்டம், அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு எல்லாமே கிடைக்கும். ஒரே இடத்துல விலை கொஞ்சம் கம்மியாக வாங்கிட்டு போகலாம். இப்போ எங்கள் ஏரியாவும் அந்த கடையும் கம்பேர் பண்ணும்போது அங்கே வந்து ஒரு 5 ரூபா 10 ரூபா கம்மியாக தான் கிடைக்கும். அதனால் மொத்தமாக ஒரே இடத்துல வாங்கிடலான்னு சொல்லிட்டு 2 வாரத்துக்கு ஒரு முறை இந்த கடைக்கு நாங்கள் வருவோம். இந்த கடையில் இந்த 5th ஃப்ளோரில் மட்டும் சாட்டர்டே சண்டேயில் க்ரௌடு அதிகமாக இருப்பாங்க. வெஜிடபிள்ஸும் ஃப்ரூட்ஸும் காலி ஆகிடும். அதனால தான் நான் ஃப்ரைடே வந்தேன். ஃப்ரைடே வந்து பசங்க இருக்கிறதால ஈவினிங் டைமில் தான் எனக்கு வர முடியுது. ஆனால் மார்னிங் 11:30 அது போல் டே டைமில் வந்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும். ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம இஷ்டத்துக்கு பொறுக்கி போட்டு வாங்கின்னு போகலாம். விலையும் கம்மியாக இருக்கும். மற்ற இடத்துல கம்பேர் பண்ணும்போது இங்கே ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கும். ஈவினிங் டைமில் கொஞ்சம் பாதி கம்மியாகிடும்னு வச்சுக்கோங்களேன். காய், வெஜிடபிள்ஸ் எல்லாமே எடுத்துருவாங்க. அதுவும் சாட்டர்டே சண்டே வந்து உள்ளே வரவே முடியாது. அந்த அளவுக்கு க்ரௌடு அதிகமாக இருக்கும். இந்த ஃப்ளோரில் மட்டும் கூட்டம் வந்து அதிகமாகவே இருக்கும். ஏன்னா கிராசரி ஐட்டம், மேக்கப் ஐட்டம், வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு எல்லாமே இந்த 5th ஃப்ளோர்லேயே கிடைக்குங்க. சென்னையில் லைட்டாக மழை வந்தாலே தக்காளி வெங்காயத்தோட ரேட்டு இருக்கிறத விட அதிகமாகிடும். அந்த தக்காளியோட ரேட்டும் வெங்காயத்தோட ரேட்டும் வந்து ஈவனாகவே இருக்குது. இதுவரை கம்மியானதாக சரித்திரமே இல்லை. நான் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்பெல்லாம் நாங்கள் 2 ரூபா 3 ரூபா கொடுத்து வெங்காயம் வாங்கியிருக்கோம். தக்காளியும் வந்து 50 பைசா 1 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். எந்த கிளைமேட்லேயுமே தக்காளி வெங்காயத்தோட ரேட்டு மட்டும் கம்மியாகவே ஆக மாட்டேங்குது. அதுவும் மழை வந்தால் இன்னும் ட்ரிபிள் மடங்கு அதிகமாகிடுது. அதனாலே தக்காளி வெங்காயத்தை வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லா பேரண்ட்ஸுமே நினைப்பாங்க. வெஜிடபிள்ஸ் ரேட்டாக இருக்கட்டும், ஃப்ரூட்ஸ் ரேட்டாக இருக்கட்டும், எது வாங்கினாலும் இப்போலாம் விலை ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆப்பிள்லாம் இதுக்கு முன்னாடி 150 200 இருக்கும். இப்போ 300 வாங்கினா தான் ஆப்பிள் நல்லா இருக்குது. அந்த மாதிரி ஒரு லெவலில் வச்சுருக்காங்க எல்லாத்தோட ரேட் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலி, லோ கிளாஸ் ஃபேமிலிலாம் கொஞ்சம் வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். எங்களுக்கு ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாங்கள் வந்து வீட்டோட ரெண்ட்டு கட்டணும், அதுக்கப்புறம் பசங்களை படிக்க வைக்கணும், அவங்களுக்கு வந்து இது எல்லாம் வாங்கி நம்ம சமைச்சி தரணும், ஸ்கூலுக்கு ஃப்ரூட்ஸ் தான் கொடுத்து அனுப்பணும். இந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. எப்படி தான் மிடில் கிளாஸ் ஃபேமிலிலாம் ரன் பண்ணுறதுனே தெரியல. கொஞ்சம் விலைவாசி கம்மியாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து இந்த அளவுக்கு ஏறும் அப்படின்னே நம்ம எதிர்பார்க்கல. இப்போ கோல்டோட ரேட்டும் அந்த மாதிரி தான். நிறைய நாட்டில் வந்து போர் நடக்கிறதால கோல்டோட ரேட்டும் அதிகமாகுது. எப்படி இந்த நாட்டில் வந்து நம்ம வந்து வாழறது, இந்த சேல்ரி வாங்கி எப்படி ரன் பண்ணுறது அப்படின்னே தெரியல. கொஞ்சம் அதை நம்ம நாட்டில் இருக்கிற தலைவர்கள் வந்து கன்சிடர் பண்ணால் நல்லாயிருக்கும். டேக்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணால் இந்த சாமானிய மக்கள், மிடில் கிளாஸ் மக்கள்லாம் வாங்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாப்பாக்கும் தம்பிக்கும் கடைக்கு வந்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா பாப்பாவுக்கு வந்து ஃப்ரைடே டு சாட்டர்டே ஸ்கூல் இருக்கும். ஈவினிங் எங்கேயுமே போக முடியாது. வீட்டில் படிக்கிறது, ஸ்கூல் போகிறது, அந்த மாதிரி வேலைலாம். கடைக்கு வந்தாலே அவங்களுக்கு ஒரே ஜாலி தான். தம்பியும் அதே மாதிரி தான். வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிட்டோம். 9th ஃப்ளோரில் ஃபுட் கோர்ட் இருக்குது. அங்கே வெஜ்ஜு, நான்வெஜ்ஜு, அப்புறம் ஸ்நாக்ஸு, ஐஸ்கிரீம் எல்லாமே கிடைக்கும். பசங்களுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்துட்டு நாங்களும் சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வாங்க வீட்டுக்கு போயிட்டு பார்க்கலாம். கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். மழை வந்தது, அதனால் வந்து சீக்கிரமாக வந்துட்டோம். அங்கே இன்னும் வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் வாங்கிட்டு வந்தோம். மற்ற எந்த செக்ஷனுக்கும் நாங்கள் போகலை. ஃபுட் கோர்ட்டில் போயிட்டு தம்பிக்கு மட்டும் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வாங்க என்னென்னலாம் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி பார்க்கலாம். எங்கள் வீட்டில் வெங்காயம் வந்து இவ்வளோ தான் இருக்குது. சின்ன வெங்காயம் கொஞ்சம், பெரிய வெங்காயம் ஒரு 3. ரேக் வந்து எல்லாம் ஃப்ரீயாக இருக்குது. அதனால தான் இன்றைக்கி போயிட்டு வெங்காயம் வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு மெயினாக போனேன். சென்னையில் இப்போ மழை வந்துட்டுருக்கு 2-3 நாளாக.
மழை வந்தாலே தக்காளி வெங்காயத்தோட ரேட் வந்து அதிகமாகும். அதனால சரி கொஞ்சம் முன்னாடியே வாங்கிட்டு வந்து வச்சுட்டா ஸ்கூலுக்கு பயன்படுத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும். வெங்காயம் தக்காளி தான் சமைக்கிறதுக்கு வந்து அதிகமாக செலவாகுது. பூண்டு வந்து ஆல்ரெடி இருக்குது, அதனால் வாங்கலை. மற்ற பொருள்லாம் எடுத்து வைக்கலாம். 4 கிலோ பெரிய வெங்காயம் வாங்கியிருக்கேன். இது வந்து எங்கள் வீட்டுக்கு 2 வாரத்துக்கு வரும். ஒரு 10 நாள் வந்தாலே போதுமானது. வெங்காயம் வந்து 1 கிலோ வந்து 24 ரூபா 50 பைசா. அப்புறம் சாம்பார் வெங்காயம் வந்து 55 ரூபா தான் 1 கிலோ. நல்லா பெருசாக இருந்தது. 1.5 கிலோ வாங்கினேன். சக்கரவள்ளி கிழங்கு வாங்கியிருந்தேன். சின்ன பசங்களுக்கு கொடுத்தா அவ்வளோ நல்லது. ஒரு 1/2 கிலோ மட்டும் வாங்கிட்டு வந்துருங்க. சொரக்காய் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. இந்த ஒரு சொரக்காய் வந்து 20 ரூபா. நாளைக்கு வந்து சொரக்காய் குழம்பு தான் எங்கள் வீட்டில் செய்ய போகிறோம். அதனால் சொரக்காய் வாங்கிட்டு வந்துட்டேன். குக்கும்பர் ரேட் வந்து கம்மியாக இருந்துச்சு. 1 கிலோ வந்து 16 ரூபா தான். நான் 2 குக்கும்பர் எடுத்துகிட்டு வந்தேன் 8 ரூபாய்க்கு. அப்புறமா 2 ஸ்வீட் கார்ன் எடுத்துகிட்டு வந்தேன். மேலே இருக்கிற தோல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்தேன். ஒரு பீஸ் வந்து 17 ரூபா தான். 2 பீஸ் வந்து 34 ரூபாய்க்கு 2 வாங்கிட்டு வந்தேன். பசங்களுக்கு இப்போ வந்து சாட்டர்டே சண்டே வீட்டில் இருப்பாங்க, அதனால் கொஞ்சமாக அவிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. ஒரு பெரிய குடமிளகா வாங்கிட்டு வந்துருந்தேன். இந்த குடமிளகா வந்து 1 14 ரூபா. நல்லா பெருசாக இருந்துச்சு. முட்டை பொடி மாஸ் செய்வோம். நான் வந்து அந்த வீடியோ வந்து எடுத்து போடுறேன். ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 5 ரூபாய்க்கு வந்து கோஸ் மட்டும் வாங்கிட்டு வந்தேன். நாங்கள் கோஸ் அதிகமாக வாங்க மாட்டோம். ஏதாவது ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி செய்கிறது இருந்தால் கோஸ் யூஸ் பண்ணுவோம். இது வந்து ஒரு 400 கிராம் இருந்தது. கோஸ் வந்து 1 கிலோ 13 ரூபா. இது மொத்தமாக சேர்த்து 5 ரூபா தான். இந்த பேக்கில் வந்து அவ்வளோதான். அப்புறமா 2 கவர் வந்து கறிவேப்பிலை ஃப்ரீயாகவே கொடுத்தாங்க. கறிவேப்பிலை மட்டும்தான் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. செவ்வாழை வாங்கினேன். செவ்வாழை வந்து 1 கிலோ வந்து 58 ரூபா. இதில் வந்து ஒரு 7 பழம் இருக்குது. இந்த சைஸில் 7 பழம் 48 ரூபா. இங்கே நம்ம எங்கள் ஏரியாவில் வாங்குறப்ப ஒரு பழமே 15 ரூபா. நம்ம அங்கே வாங்குறப்ப 48 ரூபா தான். பரவாயில்ல. கொய்யாக்காய் வாங்கினேன். இதோ இந்த சைஸில் 4 கொய்யாக்காய் வாங்கினேன். கொய்யாக்காவும் அங்கே கம்மியாக ரேட் தான் இருந்தது. 1 கிலோ 65 ரூபாய்க்கு இருந்தது. 4 ரேட் வந்து 28 ரூபா. 4 கொய்யாக்காவோட ரேட் வந்து 28 ரூபா. தம்பி வந்து சப்போட்டானா ரொம்ப சாப்பிடுவான். இப்போ சீசன் இல்லாததால எங்கள் வீட்டாண்ட யாரும் விற்கிறதில்ல. சப்போட்டா வந்து தான் ரேட் அதிகம். 1 கிலோ வந்து 104 ரூபா. ஒரு 1/4 கிலோ அவ்வளோ மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன். இந்த சப்போட்டா தம்பி இது சாப்பிடுவான். மாதுளம்பழம் சாப்பிட மாட்டான். கொய்யாக்காய், ஆப்பிள், சப்போட்டா, ஸ்வீட் கார்ன் இது மட்டும் தான் தம்பி சாப்பிடுவான். மாதுளம்பழம் அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அது என்னன்னே தெரியல. இது வந்து பாப்பா வாங்கலாம். இது ரெண்டும் இந்த சும்மா சின்னதாக முறுக்கு மாதிரி இருக்கிறது அது 5 ரூபா தான். நான் அதிகமாக பேக்கெட் ஐட்டம்லாம் வாங்கி தர மாட்டேன் பசங்களுக்கு. ஆப்பிள் வாங்கினேன். ஸ்கூலுக்கு வந்து ரெகுலராக வந்து நாங்கள் வேர்க்கடலை, அதுக்கப்புறம் ஸ்வீட் கார்னு, பர்பி, பிஸ்கெட்டே கொடுத்து அனுப்புகிறோம். பழமே வாங்குறதில்ல. இந்த ஆப்பிளோட ரேட் வந்து அதிகம்தான். இது 4 ஆப்பிள் வந்து 203 ரூபா. 1 கிலோ வந்து 269 ரூபா இருந்தது. அங்கே 4 ஆப்பிள் இருந்தால் போதுன்னு சொல்லிட்டு 4 மட்டும் வாங்கிட்டேன்.
லெமன் வந்து 1 கிலோ 117 ரூபாய். நான் வந்து ஒரு 3 லெமன் எடுத்தேன், 17 ரூபாய் வந்தது. அதிகமாக வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டாலும் நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி ஆகிடுது லெமன் வந்து. அதனால் 3 மட்டும் வாங்கினேன். யூஸ் பண்ணிவிட்டு அப்புறமா வாங்கிக்கலாம் சொல்லிட்டு. அப்புறமா இந்த ஒரு ப்ரெட் பாக்கெட் வாங்கினேன். ப்ரெட் ரோஸ்ட் செய்வோம், தம்பிக்கு பாப்பாவுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். ஸ்நாக்ஸ் கொடுத்து அனுப்புறதுக்காக இந்த 4 பர்ஃபி பேக்கெட் வாங்கினேன். இது வந்து பீனட் பர்ஃபி. இது வந்து நைஸாக இருக்கும், இது வந்து முழுசாக இருக்கும். இந்த பாதி பாதியாக இருக்கும் இல்லைங்களா. தம்பிக்கு வந்து இதுனா ரொம்ப பிடிக்கும், பாப்பாவும் இது எடுத்துகிட்டு போவாங்க. நாங்கள் வந்து ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்புறதுக்கு வந்து இது மாதிரி தான் கொடுத்து அனுப்புவோம் ரெகுலராக. குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. வெல்லம் போட்டு செய்கிறதால குழந்தைங்களுக்கும் ஹெல்த் வைஸ் ரொம்ப நல்லது. அதனால் இது வந்து இதில் 2 வாங்கியாச்சு. இது வந்து ஒரு பேக்கெட் வந்து 60 ரூபாய். சேம் இதுவும் அதே ரேட்டு தான், 60 ரூபாய். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து இப்போ பாடி சரவணா ஸ்டோரில் போய் வாங்கின பொருள்லாம் இதுதான். நான் எப்படி அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு பாருங்கள். இதில் பழைய பேப்பர்லாம் இருந்தது, எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒரு டவலில் வந்து லைட்டாக ஈரம் பண்ணிவிட்டு இந்த கூடையை வந்து துடைச்சிக்கணும். துடைச்சிட்டு இது உள்ளார வந்து பேப்பர் போட்டு நம்ம வச்சோம்னா கீழே வந்து அதிகமாக டஸ்ட் வந்து சிந்தாது. பூச்சியும் அதிகமாக வராது, இந்த கரப்பாம்பூச்சிலாம் வராது. நம்ம எப்போல்லாம் வந்து ரீஸ்டாக் பண்ணுறோமோ அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி துடைச்சிட்டு அதுக்கப்புறம் பேப்பர் வந்து நியூவாக போட்டு வச்சோம்னா பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும். சமையல் ரூமில் அதிகமாக டஸ்ட் ஆகாமல் இருக்கும். நியூஸ் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு நியூஸ் பேப்பரை மடக்கி நான் போட்டுட்டேன். இது உள்ள இப்போ வெங்காயத்தை வச்சுக்கலாம். நம்ம சப்போஸ் வெங்காயம் வந்து அழுகுனா கூட அடுத்த ரேக்குக்கு வந்து வராது, மேலே தான் இருக்கும். பூச்சியும் பிடிக்காது அதிகமாக. அதனால் இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் போட்டு வச்சா ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். என்ன செய்ற? பாய் சொல்லு. பாய். வாங்கிட்டு வந்த பொருள் எல்லாத்தையும் அந்தந்த பிளேஸில் எடுத்து வச்சுட்டேன். வாங்கிட்டு வந்த கையோட எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டா தான் ஒரு மனசுக்கு நிம்மதியாக இருக்கும். எல்லா ஹவுஸ் ஒய்ஃபும் என்ன மாதிரி தான் நினைப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு பின்னாடி இப்போ வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம். அவ்வளோதான், இந்த வீடியோ வந்து முடியுது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.